ஒரு கையில இப்போ பகவத்கீதையும் இன்னொரு கையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சமமா வந்து நிறுத்துற அது வந்து அபத்தமானது. அதாவது புரிதலற்ற ஒரு தன்மை. நாங்க வந்து அதுல போய் தலையிட முடியாது. எங்களுடைய கேள்வி சனாதனம் இல்லையா, இந்த கோட்பாட்டை நீங்க எதிர்க்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ளேயே வந்து சனாதனம் என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா வர்றது. இப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்தார் என்பதற்காக வர்றது, மக்களை சந்திக்காம. ஆதவ அர்ஜுனா வந்து கான்செப்டா பேசுறாரு. சும்மா வந்து ஒரு ஒரு டார்கெட் பண்ணி ஒருத்தரை வந்து அவரை டேமேஜ் பண்ணணும்னு பேசியிருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிஜேபி போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. மது விலக்கை கூட நம்ம வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மது விலக்கை கூட நம்ம வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம்னு சொல்லி சட்டப்பிரிவில் வந்து திருத்தம் பண்ணணும்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை வச்சதை நம்ம பார்க்கிறோம். சொல்றேன் நான், அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகுதான் நீங்க வந்து இந்த மாநாடையே நடத்துறீங்க, நிர்வாகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இங்கே வந்து சனாதனவாதிகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத சக்திகள், வெறுப்பு அரசியலை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிற இந்த சக்திகள் தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அழைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். விசிகனுடைய முன்னணி நிர்வாகி ஒருவர் விஜய் அவர்களை கண்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏன் வந்து நீங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை எல்லாம் நீங்கள் வெளியிடுகிறீர்கள், ஏன் வந்து இந்த அம்பேத்கரை ஒரு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஒரு கருத்தை உள்துறை அமைச்சர் பதிவிட்டிருக்கிறார், அதற்கே நீங்கள் இன்னும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று அவசரமாக ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அப்படி ஒரு கண்டனம் தெரிவித்துதான் அம்பேத்கர் மீதான பற்றை வந்து வெளிப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் அவர் அதன் பிறகு அந்த ஒரு சில மணி நேரங்களில் அவர் கண்டனத்தையும் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார். ஏன் வந்து குறிப்பாக அவரை வந்து டார்கெட் செய்து இது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய பார்வையில விஜய் வந்து அம்பேத்கரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, ஏன் இதுவரை வந்து கண்டனம் தெரிவிக்காம இருக்காருங்கிற அதை ஒரு எண்ணத்துல பேசியிருக்கலாம். அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கண்டனம் தெரிவிக்கிறாங்கிறதுனாலே அம்பேத்கர் பாதையில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவருடைய எதிர்கால செயல்பாடுகள் தான் அதை நிரூபிக்கும். வந்து அதுதான் என்னுடைய பதிலா இருக்கும் இதுல. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ஒரு கையில பகவத்கீதையும் இன்னொரு கையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சமமா வந்து நிறுத்துறாரு. அது வந்து அபத்தமானது. அதாவது புரிதலற்ற ஒரு தன்மை, அல்லது எந்த ஒரு கொள்கை புரிதலும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அரசியலமைப்பு சட்டம் மது விலக்கு மாநாட்டில் வந்து அம்பேத்கருடைய கட்டவுட்டை வைத்திருந்தீர்கள், மகாத்மா காந்தியினுடைய கட்டவுட்டை வைத்திருந்தீர்கள், மூதறிஞர் ராஜாஜியினுடைய கட்டவுட்டை வைத்திருந்தீர்கள். அந்த விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்பட்டது. அது வந்து நாங்க வந்து பர்டிகுலரா மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கிற, அதில் தீவிரமாக செயல்பட்டவர்கள் அடிப்படையில் வச்சு வைக்கலாமே. இல்ல கொள்கை ராமதாஸ் அது எங்களுடைய முதன்மையான விஷயம் இருக்குல்ல. எங்களுடைய முதன்மையான விஷயம் இன்னைக்கு நிகழ்காலத்துல இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஜாதியை தூண்டியும் மதத்தை தூண்டியும் இங்கே வந்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் நாங்கள் புறக்கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் டாக்டர் ராமதாஸையும் பிஜேபி புறக்கணிச்சோம். நீங்க வந்து நாங்க ராஜாஜி அந்த குளக்கொல்லி வீதி விவகாரத்துல எடுத்துக்கிடல, அப்படி கிடையாது. அவர் வந்து மறைந்த தலைவர் வந்து கிட்டத்தட்ட அவரு 50 ஆண்டுகளுக்கு மேல அவர் வாழ்ந்த ஆகிப்போச்சு. பட் அவருடைய அந்த மது ஒழிப்பு என்பது மிக தீவிரமான கொள்கை. ஆனால் அப்போதைய வைக்கப்பட்ட கருத்துக்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு எங்க தலைவரே சொல்லிட்டாரு, நாங்க அவாய்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டாரு. ஆமா, அப்பவே சொல்லிட்டாரு எங்க தலைவர், நாங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து நாங்க வந்து மது ஒழிப்புல ரொம்ப தீவிரமா இருந்தவர். கிட்டத்தட்ட 1938 அந்த ஆண்டு அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருக்கும்போது அண்ணன் சேலம் டிஸ்ட்ரிக்டோட சேர்மனாக இருந்த போது அந்த வரலாற்றை எல்லாம் குறிப்பிட்டு அந்த மேடையிலேயே கூட பேசியிருந்தார். ஆனால் அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் போட்ட திராவிட கழகத்தை என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, அவர் பள்ளிகளை மூடுவதற்காகத்தான் வந்து மதுவை வந்து நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்ற ஒரு இதை அப்படின்ற ஒரு விஷயத்த பதிலடியா கொடுத்தாங்க. அது வந்து விவாதத்திற்குரிய அந்த இடத்துல ஒரு தடுமாற்றமா நம்முடைய எந்த தடுமாற்றமும் இல்லை. அதே கோபாலபுரத்துக்கு நடந்தே வந்து கலைஞரை பார்த்து 1971 இவர் வந்து மது விலக்கை ரத்து பண்ணிட்டு மீண்டும் மது கொண்டு வரலான்ட்டு கலைஞர் ஆட்சியில முடிவு பண்ணும்போது அதுல வந்து நேரடியா கலைஞரை கோபாலபுரத்துக்கு வந்து சந்திச்சு அதை வந்து அந்த மீண்டும் மது விலக்கு கொண்டு வர சொல்லி வலியுறுத்தினவர் தான். அது விவாதத்துக்கு அது விவாதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை.
பிரச்சனை, அது தனிப்பட்ட வந்து விவாதம், அது விவாதிக்கலாம். இந்த விஷயத்துல வந்து நாங்க வச்சதுக்கான காரணத்தை அதை வந்து எங்க தலைவர் வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாருன்னு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு விவகாரம், உங்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு சில பேட்டிகள்லாம் அவர் கொடுத்திருந்தார் தனியார் தொலைக்காட்சியிலே. ஏற்கனவே அவர் பொறுப்பில் இருந்தபோதே 3 தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அது ஒரு பெரிய பேசுபொருளானது. அதன் பிறகு இந்த பேட்டியும் வந்து மிகவும் பேசுபொருளான நிலையிலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு என்பது உள்நோக்கம் கொண்டவையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார். அந்த பேச்சின் பிறகு சில மணி நேரங்களில் அவர் விலகுவதாக அவர் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகினது. என்ன உள்நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மக்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கு. அதாவது என்னன்னா, தொடர்ச்சியா ஆதவ் அர்ஜுனாவுடைய வந்து ஒரு நோக்கம் இந்த திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்ததா எல்லாரும் பார்த்தாங்க. அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட அவர் வந்து அதிமுகவுடைய விமர்சிக்கவே இல்லை. அதிமுக விமர்சிக்கல. விஜயோடைய நிகழ்ச்சியில போய் வந்து கலந்துக்கிறதும், புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில போய் முழுக்க முழுக்க அதுல அரசியலை வந்து பேசினதும், நிகழ்கால அரசியலை, திமுகவுக்கு எதிரான அரசியலை வந்து பேசினதும், அவருக்கு வந்து ஒரு செயல் திட்டம், இந்த திமுக கூட்டணி சிதறடிக்க வேண்டும், அதுக்கு விசிகாவை வந்து ஒரு கருவியாக பகடைக்காயாக பயன்படுத்த வேண்டும் என்கிற வந்து இந்த நோக்கம் வந்து இருந்திருக்கலாம். அதை வந்து தலைவர் வந்து சுட்டி காட்டியிருக்கான். அல்லது வந்து தேவையில்லாமல் எங்கள் தலைவர் தொடர்ச்சியா சொல்றாரு, எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, நான் அழுத்தம் கொடுத்து செயல்படுகிற அளவிற்கு, அழுத்தத்திற்கு உட்படுகிற அளவிற்கு நான் பலவீனமானவன் அல்ல, ஒவ்வொன்றையும் நான் சுயமாக சிந்தித்து சுதந்திரமாக முடிவெடுப்பவன் என்கிற அடிப்படையில் தான் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லை. அதே போல வந்து இடைநீக்கம் வந்து ஆதவ் அர்ஜுனாவை வந்து செய்ததும் வந்து எனக்கு எந்த அழுத்தத்திலும் இல்லை, நான் கட்சிக்கு எதிராக அவர் வந்து செயல்படுறதுனால, தலைமை கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர் செயல்படுறதுனால நான் வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கேன்னு சொன்ன பிறகும் கூட 6 மாத காலம் ஒரு இடைநீக்கம் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து இடையிலே கூட சந்திச்சு தலைவர்கிட்ட வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம், அல்லது விளக்கத்தை சொல்லிட்டு அவர் வந்து இணைஞ்சிருக்கலாம். அது வந்து அவருக்கான உரிமைன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இன்னைக்கு வந்து பிஜேபி, பாமக போன்ற கொள்கை எதிரிகள், எங்களுடைய கொள்கை எதிரிகள் எங்கள் கட்சியின் மீது வந்து தொடர்ச்சியாக அவதூறுகளையும் விமர்சனங்களையும் தேவையற்ற விமர்சனம் பரப்புவர்களை போலவே ஆதவ் அர்ஜுனாவும் வந்து எங்கள் தலைவர் இவ்வளவு சொன்ன பிறகும், எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை சொன்ன பிறகும் ஏவா வேலு வந்து சந்திச்சு பேசினாரு, ஏவா வேலு அழுத்தம் கொடுத்தாரு என்று சொல்வது என்பது பிஜேபியின் குரலை போல இருக்கிறது, பாமகவின் குரலை போல இருக்கிறது, கொள்கை விரோதிகளுடைய குரலை போல இருக்கிறது. எங்கள் தலைவர் அமைச்சர்களை அடிக்கடி சந்திப்பார், 1 முறை 2 முறை இல்ல, பல முறை. அதே தான் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வமா இருக்கலாம், மாண்புமிகு SS சிவசங்கரா இருக்கலாம், மாண்புமிகு KN நேருவா இருக்கலாம், அதே போல மாண்புமிகு CV கணேசனா இருக்கலாம், போன்ற அமைச்சர்களை அடிக்கடி எங்கள் தலைவர், அதே போல அமைச்சர் ஏவா வேலு போன்றவர்களை அடிக்கடி சந்திப்பாரு. இந்த சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து மற்றவர்கள் வந்து சொல்வதை இவரும் வந்து சொல்வது என்பது எவ்வளவு தலைமையை வந்து அவர் டேமேஜ் பண்றாரு. இப்ப தலைமை வந்து தலைமை சொல்ற விளக்கத்தையே இல்லைன்னு இவரே சொல்றாரு. இப்ப அதான அர்த்தம். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்களோ, H ராஜா என்ன சொல்றாரோ, அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரோ, அதையே வந்து அந்த கருத்தையே விஜய் என்ன சொல்றாரோ அதே கருத்தை ஆதவ் அர்ஜுனாவும் சொல்றாருன்னா அவர்களோடு இவர் நேர்கோட்டில் இருக்கிறாருன்னு அர்த்தமா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு சொல்றது எந்த விதத்திலையும் வந்து தவறாக இருக்கும். அப்ப அந்த சந்தேகம் எழத்தானே செய்யும். அதை தான் எங்க தலைவர் வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாது பல விவகாரங்களை குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட மேற்கோள் காட்டலான் இருக்கேன். அந்த மது விலக்கு மாநாட்டிலே கூட தலைவர் அவர்கள் வந்து பேச முன் வரும்பொழுது திமுகவினுடைய 2 பிரதிநிதிகள் வந்து அந்த அவையில வந்து வாக் அவுட் பண்ணாங்க. அதை கூட நான் அண்ணன் அவர்கள்ட்ட வந்து நான் மேற்கோள் காட்டுறேன். வாக் அவுட் கிடையாது, அது வந்து ஏற்கனவே தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அவசரமான பணி இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் அவங்க புறப்பட்டாங்க. அதாவது தலைவர் பேச்சு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போனாலும் உட்காந்துதாங்க இல்லையா, வாக் அவுட்டுங்கிறது புறக்கணிக்கல. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு திமுகவுடைய ஒரு மேடைகள்லயோ முதலமைச்சர் தலைமை உரையாற்ற வருகிறார், அந்த சமயத்திலே
கூட்டணி கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களோ, உங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களோ, அல்லது தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களோ, இவர்கள் எல்லாம் வந்து அந்த சமயத்திலே வெளியேறும் பொழுது ஒரு சந்தேகம் எழுப்பப்படுமா இல்லையா? அந்த 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 சபை நாகரிகத்துக்கு ஒரு குந்தம் விளைவிக்கக்கூடிய இதுவாக இருக்கும் இல்லையா? அது வந்து வேறுங்க. இப்போ வந்து சிஎம் இருக்காரு, மு.க. ஸ்டாலின் வந்து வெளில போனாரு, அல்லது உதயநிதி ஸ்டாலின் இப்போ டெப்டி சிஎம் அவர் வந்து இன்னைக்கு பதவி அடிப்படையில சொல்றேன், அவர் வந்து பேசிட்டு வெளில போனாருன்னா அதை நம்ம யோசிக்கலாம். அது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இவங்களே கூட அவாய்ட் பண்ணணும் தான். அதை அப்படி வந்து இப்படி ஒரு விமர்சனம் வர அளவுக்கான ஒரு செயல்பாடு இருந்திருக்க கூடாது. ஆனாலும் வந்து அவங்க கொஞ்ச நேரம் தலைவர் பேச்சு கேட்டு போலாம் தான் போறாங்க இல்லையா? இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து இதுக்கு ஒரு வந்து ஒரு இதன் மூலமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுவதுதான் சிக்கலான விஷயம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு பிறப்பின் அடிப்படையிலே முதல்வர் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு செய்யப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முழக்கத்தை தான் அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட அவர் பேசினார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், இவர்கள் வந்து சனாதனத்தை வேற இருக்க வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார். அந்த கொள்கையை தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பேசிட்டு வர்றாங்க. சனாதனத்தை வேற இருக்க வேண்டும், இந்து மதம் எங்களை சூத்திரன் என்று கூறுகிறது அப்படின்லாம் கூட பல விளக்கங்களை ஆராசா போன்றவர்கள்லாம் அவ்வப்போது பேசுகிறார்கள். ஆனால் பிறப்பின் அடிப்படையிலே தான் அங்கே வந்து முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தார், அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தற்போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறார், அடுத்த முறை அவர் தான் முதல்வராக ஆவார் அப்படின்ற ஒரு பேச்சும் நம்ம வர்றதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ இது வந்து சனாதனம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் கேட்குறாங்களே, தமிழ் தேசியவாதிகள் உட்பட. அதாவது நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் எம்எல்ஏ வர முடியும். எம்எல்ஏ வரவங்க தான் அமைச்சராக முடியும், எக்ஸெப்ஷன் கேசஸ் தவிர. சில பேர் வந்து ராஜ்யசபாவிலேருந்து இப்போ பார்லிமெண்ட்டில் போயிட்டு அமைச்சராவாங்க. இல்லை இங்கே வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் வந்து அமைச்சராக வந்த பிறகு இது அந்த நடைமுறை இருக்குது. ஒருத்தர் நேரடியாக அமைச்சராக இருந்தால் கூட அவர் வந்து எங்கேயாவது நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். இதுதான் வந்து நடைமுறை. மக்கள் தேர்ந்தெடுக்காமல் யாரும் எந்த பதவிக்கும் வர முடியாது ஜனநாயக நாட்டில். அது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தான் உதயநிதி வந்து எம்எல்ஏ வந்தார். அமைச்சரானது வந்து அந்த கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சிக்கு ஒரு செயற்குழு இருக்குது, உயர்நிலை குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, அந்த கட்சியினுடைய வந்து விதிமுறைகள் இருக்குது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து அதில் போய் தலையிட முடியாது. எங்களுடைய கேள்வி இல்லை, இது சனாதனம் இல்லையா? இந்த கோட்பாட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே வந்து சனாதனம் என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக வர்றது. இப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்தார் என்பதற்காக வர்றது. மக்களை சந்திக்காம, மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆயில வராது அவரு. காலகட்டத்தில் எவ்வளவு அசுர வளர்ச்சி அதுதாங்க சொல்றேன். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அவங்க கட்சியினுடைய பிரச்சனைங்க, அவங்க கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை. அதுல போய் நம்ம தலையிட முடியாது. நீங்க அப்படி வந்து நீங்க ஜெய்ஷா யாரு? அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா யாரு? ஜெய்ஷா எப்படி வந்து ஐசிசியினுடைய அகில உலகத்தினுடைய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரா இருக்காரு, இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரா இருக்காரு. அவருக்கு என்ன கிரிக்கெட்? அவருடைய பேச்சு இவ்வாறு ஆதவ அர்ஜுனா தான் யாரு? ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த பேச்சை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? இப்போ சிவசேனாவிலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுல வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல அந்த மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம அது உள்ளடக்கி பார்க்கலாம் இல்லையா? வாரிசு அரசியல் என்பது இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் இருக்குது. அப்ப அந்த விஷயத்த அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, ஆதவ அர்ஜுனா வந்து கான்செப்டா பேசல, சும்மா வந்து ஒரு ஒரு டார்கெட் பண்ணி ஒருத்தரை வந்து அவரை டேமேஜ் பண்ணணும்னு பேசியிருக்கிறாரு. கான்செப்ட் வைஸ் பேசுங்கிறது வேற. கான்செப்ட் வைஸ் பேசுன்னு சொன்னாக்கா இங்க யாரும் பிறப்பின் அடிப்படையில வரவெல்லாம் முடியாது. அப்படி வர்றாங்கன்னு சொன்னாக்கா அதான் அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க. உமர் வந்து என்ன சொல்றது, பரூக் அப்துல்லா பையன் உமர் அப்துல்லா முதலமைச்சராக இருக்கிறாரு, சரிதானா? அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க ராகுல் காந்திக்கு அது பொருந்தும், ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு அது பொருந்தும். அதெல்லாம் அந்தந்த கட்சியினுடைய பிரச்சனைகள். இப்ப வந்து பிறந்ததுனாலே யாருங்க வந்து அரசர் ஆயிட முடியுமா? அதெல்லாம் ஆக முடியாது. அது அந்தந்த மற்ற எல்லா கட்சிகளை விடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சற்று அந்நியப்படுத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்கள் தான் திராவிட மாடல் என்று கூறுகிறார்கள். திராவிடம் என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்து நாங்கள் தான் சமூக நீதி, சுயமரியாதை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தானே மிகவும் ஒரு வலுவான ஒரு சித்தாந்தத்தோடு மக்களை வந்து அணுகுறாங்க. என்ன அது கொள்கையில என்ன சிக்கல் உங்களுக்கு? இல்ல, திராவிட நீதி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த சமூக நீதியை வந்து தங்களுடைய கட்சியினர்கிட்ட வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களா? என்ன அதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சிக்கல்?
எனக்கு தெரியல. இல்ல இப்ப சனாதனம் இப்ப அதுதான் பிறப்பின் அடிப்படையில உதயநிதி அவர்கள் சனாதனத்தின் அடிப்படையில தான் வந்து அடுத்த வாரிசா வராரு அப்படின்னு சொல்றேன். திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன், அவர் பிறந்ததுனாலேயே வந்து மக்களை சந்திக்காம வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரல, மக்களை சந்திக்காம அவர் வந்து இன்னைக்கு அமைச்சர் ஆகல. மக்கள் தோக்கடிச்சிருந்தாங்கன்னா அவர் எப்படி வந்து அமைச்சர் ஆயிருப்பாரு, துறைமுக அமைச்சர் ஆயிருப்பாரு? எல்லாம் மக்கள் கையில தானே இருக்கு. அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க. இப்ப வந்து அந்தந்த கட்சியில ஏத்துக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க வந்து நீங்க எங்க கட்சியை கேளுங்க, எங்க கட்சியை கேட்டீங்கன்னா அதை நான் பதில் சொல்ல முடியும். திமுகவுல உள்ள போய் உள்கட்சி பிரச்சனைகளை வந்து என்னட்ட போய் தீர்க்கணும்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொருத்தரையும் டிஃபெண்ட் பண்றாரு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோர் இஷ்யூக்கள்ல, இப்ப அதானி இஷ்யூக்கள்ல அனந்த் திருமாவளவன் அவர்கள் எல்லாத்தையும் பிஜேபி போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. மது விலக்கை கூட நம்ம வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மது விலக்கை கூட நம்ம வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம்னு சொல்லி சட்டப்பிரிவில் வந்து திருத்தம் பண்ணணும்னு சொல்லி அனந்த் திருமாவளவன் கோரிக்கை வச்சதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனால கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மத்திய அரசுக்கு பங்கு இல்லையா மது ஒழிப்புல? வந்து மாநில அரசுக்கு வந்து இதுக்கு நாங்க பதில் சொல்ல விடுங்க. நீங்களே பேசினீங்க, நான் எப்படிங்க பதில் சொல்றது? நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசு வந்து மதுக்கடைகளை மூட வேண்டும் நாங்க தீர்மானம் பண்ணியா? 2 தீர்மானங்க. முதன்மையான தீர்மானம் வந்து 2 என்னன்னா, ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் மது ஒழிப்பு கொள்கையை உருவாக்க வேண்டும் 1. 2வது, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டும். இது 2 தான் சொன்னோம். நாங்க வந்து மாநில அரசு மட்டும் கேட்காம மத்திய அரசு மட்டும் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த கொள்கை பகையவர்கள் எங்கள் மீது சேரைவாறு இறைப்பவர்கள் பேசுறதெல்லாம் நீங்க கேட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சரிதானா? அப்ப இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன், இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு. அதாவது என்னன்னா, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்களே, திராவிட கொள்கையில திராவிட கருத்தியல்ல என்ன சிக்கல்னு என்கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட உள்கட்சி பிரச்சனைகளை வந்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதுக்கு வந்து எங்களால் எந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியுமோ எங்களுடைய நியாயத்தின் அடிப்படையில் தான் பதில் சொல்ல முடியும். இப்ப எங்க தலைவரை எல்லாத்துக்கும் டிஃபெண்ட் பண்ணல, எல்லாத்தையும் இங்க டிஃபெண்ட் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான போராட்டங்களை திமுக அரசுக்கு எதிராக வந்து காவல்துறைக்கு எதிராக நடத்திருக்கிற ஒரு கட்சி வந்து விசிக தான். பிஜேபியோ அல்லது வந்து அதிமுகவோ கிடையாது. நாங்கள் இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ இந்த 3.5 ஆண்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மது விலக்குக்கு நீங்கள் மாநாடுலாம் நடத்துறீங்க. இந்த 3.5 ஆண்டுகளில் எத்தனை முறை இந்த மாநில அரசுக்கு மது விலக்கை அமல்படுத்த கோரி நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம் ஒரு கேள்வி இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 மரணங்கள் ஏற்பட்ட பிறகு தானே நம்ம வந்து இந்த மாநாட்டை கூட நடத்தணும். இல்லை, 2015-16 வந்து நாங்கள் நேரடியாக மக்கள் களத்தில் மது ஒழிப்பு குறித்து வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். சசி பெருமாள் வந்து தீவிரமாக இயங்கிய பொழுது அவரோடு இணைந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அது எங்களுடைய கொள்கை. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கொள்கையில் இருக்கிறோம், தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி வர்றோம். ஏன் திமுக கேளுங்க, ஏன் செய்யல? ஏன் திமுகவுடைய வந்து ஆட்சி, திமுகவுடைய தலைவரே கொரோனா பீரியட்ல மது கடைகளை மூடுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கருப்பு கொடி காட்டி வந்து போராடினவர் தான். நாங்கள் இப்பவும் அவர்கள்ட்ட வந்து நீங்க மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து எதிரானது தான். அவர்கள் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம், அவங்களுக்கு தான் தீர்மானம் கொடுக்கிறோம். அப்ப நாங்கள் எங்கள் செயலை சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்ல ஒரு கையெழுத்து போட்டு மதுக்கடையில மூடுறதுக்கு. நாங்க என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். குறைந்தபட்சம் நம்ம அழுத்தம் கொடுத்தோமாங்கிறது தான் கேள்வி. அழுத்தம் கொடுக்காம மாநாடு நடத்துறோம் சொல்றேன். நான் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகுதான் நீங்க வந்து இந்த மாநாடையே நடத்துறீங்க, நிர்வாகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நீங்க வந்து மரக்கான சம்பவம் நடக்கும் போதே நாங்க மதுக்கடைகளை மூடணும், மது இல்லாத போதைப் பொருள் இல்லாத இந்த நாட்டை தமிழ்நாட்டை உருவாக்கணும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அந்த இன்சிடென்ட் எப்படி நீங்க கண்டுக்காம இருப்பீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல, நீங்க வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகுதான் அதை பத்தி பேசுறீங்கன்னா நியாயம் நீங்க கேக்குறது. ஏங்க அதுக்கு முன்னாடியில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 60க்கு மேற்பட்ட பேர் இறந்த பிறகு அதை எங்களுடைய போராட்டத்தின் தன்மையை தீவிரப்படுத்துறோம். இதுல என்ன பிரச்சனை? இப்ப தீவிரப்படுத்தாம இருக்கிறோம் சொன்னாதான் நீங்க பிரச்சனை. 3 ஆண்டுகள்ல எத்தனை போராட்டங்கள் மது விலக்குக்கு எதிராக நம்ம வந்து தொடர் பிரச்சாரங்களை முன் வச்சோம், தொடர் போராட்டங்கள் நம்ம முன்னெடுத்தோமா? நம்மளுடைய ஹார்ட்கோர் கொள்கை, நம்முடைய கொள்கைகள் ஒன்று மது விலக்கு என்பது அமல்படுத்துவது என்பது. இந்த 3.5 ஆண்டுகள்ல
கள்ளக்குறிச்சி சாராய மரணத்திற்கு முன்னதாக நம்ம வந்து என்னென்னலாம் வந்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இந்த நாட்டுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் காலத்திற்கு காலம் ஏற்படும். காலத்திற்கு காலம் முதன்மையான பிரச்சனைகள் என்பது வந்து முதன்மைப்படும். அப்ப முதன்மை 15-16 ஒரு பிரதான கோரிக்கையா இருந்த மதுவிலக்கு ஏன் வந்து 21க்கு பிறகு அது வந்து ஒரு பேசு பொருளாவே இல்ல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். கூட்டணி கட்சியினர் வந்து அது மாதிரி வளர்த்தம் கொடுத்தாங்களா? இல்ல அதாவது என்னன்னா வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்த பிறகு உடனடியாக கால் கொடுத்த விசிக தானே, அதை பாராட்டுறீங்களா? நீங்க வந்து போராடுற எங்களை இந்த மாநிலத்தை வந்து மது ஒழிக்குன்னு சொல்ற எங்களை வந்து நீங்க வந்து முத்திர குத்துறீங்க, நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்றீங்க. இதை பத்தி எவனுமே வாய திறக்காம இருக்கிறான, இதை பத்தி போராடாம இருக்கிறான, அவனை குறித்து கேக்குறீங்களா? உங்களை மாதிரி ஊடகம் போன்றவர்கள் கேக்குறீங்களா? நீங்க சந்திக்காத முதல்வரை நம்ம கண்டனம் தெரிவிச்சோமா? என்னது ஃபீல்டுக்கு போகாத முதல்வர் நம்ம கண்டனம் தெரிவிச்சோமா? எந்த ஃபீல்டுக்கு யார் போல? அந்த கள்ளக்குறிச்சி சாராய நாங்க போயிருக்கோம், எங்க கருத்தை சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். முதல்வர் நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவதில், நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவதில், அது திமுகவாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் நாங்கள் என்றைக்கும் பின்வாங்கியதில்லை. சொல்ற எங்களே நீங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? இதை பத்தி அக்கறையே படாதவர்கள் குறித்து உங்களுக்கு அக்கறை கிடையாது. சரி, ஓகே. இறுதியான ஒரே ஒரு விவகாரம், 26 இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தில் 1.5 ஆண்டு காலம் இருக்கு. அது சம்பந்தமாக இப்போதே 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு பரபரப்பா இப்போ பேசுபொருளாக ஆயிருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில தான் நாங்கள் வந்து தொடருவோம் அப்படின்ற ஒரு விவகாரத்தை. ஆனால் எதிர்கட்சிகள் குறிப்பாக எல்லாருமே வந்து விசிகாவை வந்து உற்று நோக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விசிகாவை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு உருவெடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே வந்து சனாதனவாதிகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத சக்திகள், வெறுப்பு அரசியலை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிற இந்த சக்திகள் தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை, மிகப்பெரிய பரப்புரையை இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் செய்யுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலான எங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய வாக்குகள் அந்த கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக எழுச்சி தமிழ் டாக்டர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கிறது. ஆகவே எங்கள் கட்சி வந்து தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆகவேதான் விசிகா வந்து எங்களோட வரப்போறாங்க, உங்களோட வரப்போறாங்க, நாங்க இருக்கிறோம், நீங்க இருக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களுடைய காரணம் வந்து தீர்மானிக்கிற ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு உறுதியான வலிமையான ஒரு அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கொள்கை வழியில் இயங்குகிற ஒரு தெளிவான ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், உறுதியான தலைவராக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரும் கொள்கை உறுதியோடு பயணிப்பதால் தான் எல்லாரும் எங்களை சுற்றி பேசுறாங்க. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கியமைக்கு மிகுந்த நன்றி. நன்றி.